பச்சை மிளகாய் சம்பளம். எத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லி கருத்துப்பட்டியில் கருத்துக்களை சொல்லுவோம். எனக்கு இந்த கடைசி காலம் வரை நான் உள்ளதை கொண்டு தான் வாழ்ற மாதிரி பெருசாக எனக்கு சிலாவளிக்கணும் ஆடம்பரம் செய்யணும் விருப்பம் இல்லை. எங்கள்ட பழைய காலத்து சமையல் ஒரு பக்கத்தால் உடலில் சம்பல் அடிக்கணும், ஒரு பக்கத்தால் தோசை சுடிக்கணும், ஒரு பக்கத்தால் பொடிகள். எங்க சாப்பாடு சாப்பிடுறாங்க நிற்கிறார். என்ன சாப்பிட வந்த நீங்க? என்ன சாப்பிட வந்த நீங்க? சுத்தி விட்ட அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்களென்று சொன்னால் எங்களோட பாரம்பரிய குசினிக்கு நாங்கள் வந்துட்டோம். இன்றைய கால நேர உணவை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அம்மா சொன்னால் நிறைய நாளாச்சு நாங்கள் இந்த சாப்பாடு செஞ்சு நான் இரவு ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன், விடிய உனக்கு செய்து தரப்போகிறேன் என்று சொல்லி உண்மைக்குமே நல்ல ஒரு சாப்பாடு என்னென்று சொன்னால் உளுந்து போட்ட தோசையும் பச்சை மிளகாய் சம்பளம். எத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லி கருத்துப்பட்டியில் கருத்துக்களை சொல்லுங்க. நான் கணக்கு கதைகள் அம்மாண்ட கதையை மிச்சம் கட்டு அம்மா அப்படி செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்கிற. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னம் எங்கட சேனலை யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்குமென்றதை சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க. அம்மா ரெடி ஆயிட்டா என்னென்னு பார்ப்போமா? என்ன செய்ய போறீங்க? இது வெள்ளமா வெள்ளமாவாட்டி உளுந்து ஊற விட்டு அரைச்சி இதுக்க போட்டு கூடாது. இது ராத்திரி தான் குழைச்சி வச்சது, அப்போ எடுக்கலாம் போச்சு. அப்போ நாங்கள் வேணா குழைச்சி போட்டோம். இப்போ சுட வைக்க பார்ப்போம். உளுந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு சுண்டு 2 சுண்டு மாண்டா அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தான் போடலாம். மற்றது வெள்ளமா அவ்வளோந்தான். மற்ற சில பேர் அந்த அரிசி கொஞ்சம் போடுவினோம், வெந்தயம் போடுவினோம். நாங்களும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். தோசை சுட தெரியாதாக்க சில பேர் இருப்பினோம். இப்போ உனக்கெல்லாம் தெரியாதானே? எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு வடிவாக நீட்டாக எல்லாம் என்னென்ன மாதிரி செய்கிறது அவ்வளோ போடணுமன்றதை காட்டலாம். நேற்று இதை செய்ய கொஞ்சம் சூழ்நிலை பிழைச்சி போச்சு. அப்போ நான் நீ கரைச்சி வை வேந்து பார்ப்போம்ட்டு சாமி கரைச்சி வச்சுது. அப்போ இப்போ நாங்கள் அதை சுட போகிறோம். சுடுறதுக்கு இதுக்கு இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சம்பல் அடிக்க போகிறோம். அது கருவேப்பிலை சம்பல், பச்சை மிளகாயும் போட போகிறோம். பச்சை மிளகாய் வெங்காயம் போட போகிறோம். நாங்கள் இதை இடிக்கத்தான் போகிறோம். மிக்சியில் தான் கருவேப்பிலை சம்பல் அரைக்கிறது. அப்போ தான் நல்ல இதாக வரும். எங்களுக்கு கொஞ்சம் தானே. அப்போ இதை கொஞ்சம் முடிச்சா காணும். ஒரு கொஞ்சத்தை போட்டு மிக்சிக்கு அடிக்கிறேன்டா அதுக்கு கரைச்சல் இல்லையா? அதை அப்போ நாங்கள் இங்கே எங்கள்ட உரல் கிடக்க அதில் அடிப்போம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய்ப்பும் திருவி கொண்டு வந்துருக்குறோம். தேங்காய்ப்பு மற்றதை இதுக்கு விட்டு கரைக்கிறதுக்கு அப்பச்சூடா கொஞ்சம் மஞ்சளும் போட்டிருக்குறோம். மஞ்சளாக கூடினாலும் கரைச்சல் தேவையான அளவை கொஞ்சமாக போட்டிருக்குறோம். பார்த்துட்டு பேருந்து போடலாம். இதில் மாக்கடாக்கு இந்த பருவத்தில் கரைக்கவும் முதல்ல கரைச்சி வைக்க இந்த பருவத்தில் கரைச்சி போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக விட்டு எடுக்கலாம். இந்த மஞ்சள் காணாது தான், மஞ்சள் கலராக வராது. என்ன கொஞ்சமாக போட்டுட்டோம். இந்த மஞ்சள் போடலாம். எனக்கு என்ன பயமண்டா, இப்போ நாங்கள் கடையிலான மஞ்சளை பண்ணுறோம். சில வேளையில் நாங்கள் இடிக்கிற மஞ்சளும் அப்படி வருது தெரியும். எனக்கு அப்படி ஒரு நாள் நாங்கள் இடிக்கிற மஞ்சள் வரையில இந்த கடையில் பண்ணுற மஞ்சள் சில நேரங்களில் கொஞ்சம் கூடுமாக இருந்தால் தோசை சிவப்பு கலராக வருது. தோசையோ சோறோ ஒரு சிவப்பு கலர் அடிக்கிற மாதிரி வருது. அதையும் கலைக்கிற போயிடாது. மஞ்சள் அப்படித்தான். அதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு கருத்து சொல்ல எனக்கு தெரியலை. நான் இந்த உங்களுக்கு அந்த குழந்தை பட்ட நேரங்களில் மஞ்சள் தோவி இருந்தோம். அப்போ என்ன செய்கிறது, கடை மஞ்சளில் நம்பிக்கை இல்லை, மஞ்சளை வேண்டி சின்ன சின்ன வெட்டி பிடிக்கிறது, உரல்ல அடித்து அரிச்சு வைக்கிறது. அந்த மஞ்சள் பாவிக்கிற காலங்களில் அப்படி வரையில. அப்போக்க சில வழியை அளவாக போடுறணும், இது சில நேரம் கூட போடணும். அதை சம்மந்தமாக உண்மையாக எனக்கு தெரியும். நான் இன்னும் அதில் ஆராய்ச்சி செய்து பார்க்கவும் இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் எனக்கு சோறு சமைக்க மஞ்சள் அக்கிள்ளி போட்டு விட்டேன். அந்த ரைஸ் மாதிரி கிண்டி தருவேன், அந்த மரக்கறியை பொறிச்சு
அப்போ அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டால் நல்லா இருக்கும்ட்டு போட்டு விட்டேன். சோறில் சுபத்து போச்சு. இது என்னோட சோறு உண்மையாக கொஞ்சம் அரிசியாக போடுறது. சில விட மஞ்சளை கூட போட்டோம்னா தெரியாது. சுபத்தா சுபத்தது தான். எங்கண்டதுக்கு மஞ்சள் இல்லோ, மஞ்சள் சோறு தானே. மஞ்சள்லாம் போட்டுனாங்க, அது பிரச்சனை இல்லை. அதில் வந்து மரக்கறியை பொரிச்சு கிண்டைக்கு ஒரு சொட்டு தூள் போட்டு விட்டா அது சோத்துன்ற கலர் மாறி போடும். அதான் நான் யோசிச்சேன் அப்படி ஒன்று நான் சாப்பிடலையே. அதான் நடந்தது. நான் வேற ஏன்மெண்டா பயப்பட்டுருப்பேன். இது நாங்கள் மஞ்சள் தூள் தானே, பக்கெட்டில் மஞ்சள் தூள் தான் எழுதி கிடாக்கு. அப்போ மஞ்சள் தானே, இதால பாதகம் இல்லையாண்டு. ஆனால் கடை மஞ்சளுக்கு எதுவும் கலக்குறாங்களோ இல்லாட்டி நாங்கள் கூட மஞ்சளை போடுறோமோ அதை என்னென்னு தெரியல. ஒரு நாளைக்கு அதே மாதிரிக்கா நாங்கள் பார்ப்போம். என்ன இதுவும் சில நேரத்தில் அடியில் மஞ்சள் காஞ்சிருக்கு போடல, கூடனாலும் கூடலாம். சரி, கொஞ்சம் பதமாக தான் குழைக்கணும். சில நேரங்களில் எங்கள்ட தட்டு பெரிய கனகாலத்தை தட்டு இல்லை. அப்போ சில நேரங்களில் தட்டு கொஞ்சம் குழப்பும். கிளம்பாமல் ஒரு நாளும் போடுறதில்ல, குழப்பம் வேண்டாம். அந்த பறவைக்க அள்ளு போடுற மாதிரி இருக்கும். அப்படியும் மாறுது. அங்கே என்ன செய்கிற வேண்டாம், ரொட்டி பாட்டி எல்லாம் ரொட்டி பாட்டி ரொட்டியை சுட்டு போடுறது தோசை தட்டில் தப்பு ரொட்டி சுடக்கூடாது, பழுதா போடும். அது சொன்னால் என்னத்தை பழுதாப்பு போட்டு அது சுகத்துக்காக சுடிக்கணும். முந்தி சுடைக்கு அந்த சோஸ் பேன் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன பேர்? இல்லை இல்லை, அது தட்டு உண்டு, அதுக்கு எதாவது பேர் இல்லை, அப்படியே பேர் அது இல்லை. அப்போ அதுலேயே ஒரு நாள் பறத்து கொண்டு இருக்கோம். ஆக்கலையில் அடுத்து சொல்லிச்சுனா கீழ்படம் உண்டு. அப்போ அதை விட்டாச்சு. அப்போ இப்போ இதெல்லாம் சுடிக்கணும். அப்போ சரி, நாங்கள் அடுப்பை மூடி போட்டு பார்ப்போம். என்ன 2 கிலோ அரிசியும் 1/4 கிலோ பருப்பும் 100 என்ன இடையில செத்தல் மிளகாய் எல்லாம் வருது. இடையில செத்தல் மிளகாய் எல்லாம் வருது. அப்பா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அரைநேர கடையல்லோ. அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் சாமான் வேண்டி வைக்குங்க. அப்போ போகுதப்பா கணக்கை பண்ணுறாண்டா 5000 ரூபா கொடுக்கும். அப்போ நான் கொடுத்தது 1000 ரூபா. அப்போ நான் சொல்லிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக 1000 ரூபாய்க்கு தக்க மாதிரி. இப்போ 2 கிலோ அரிசி 100 கிராம் செத்தல் 1/4 கிலோ பருப்பு அப்படி வேண்டி வைக்கிறது தான் முடிஞ்சுது. மாத கடைசியாக வந்துட்டுது எல்லோ முடிஞ்சுது. இனிமேல் நாளைக்கு தான் வேண்டுவன் ஃபுல்லாக. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேண்டி வச்சா காணுங்க. நாளைக்கு மாத கடைசிக்கு அதை முடிஞ்சு போயிட்டு சரி மாவை நான் பதப்படுத்தி போட்டேன். இப்போ இதை நான் அடுப்பை மூடி போட்டு சுடுவா. பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு வந்து மூட்டியாச்சு. இனிமேல் வந்து நாங்கள் தோசையை வந்து சுட்டு எடுக்க சரியாக இருக்குது. அம்மா வந்து தோசை தட்டு வந்து வைக்க போகிறோம். கிணக்காலத்தை தட்டு அம்மா எங்கே பார்த்தீங்கன்னா இந்த குசினின்ற வடிவை பாருங்க. இன்னைக்குமே குறைஞ்ச செலவில் இப்படி ஒரு மெதட்டில் அம்மா செஞ்சுருக்குறான். என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த மட்டு பூவை எங்களுக்கு இந்த பூவை தானே, அது பூவை அது உரகண்டாலே பூவை போய் வைக்கும். அதனால் கொத்து உரகுகள் வச்சு மூட்டி விட்டா போய்க்காது. இது நான் ஊமல் உரகுகள் வைக்கிறேன் நான். அப்போ என்னன்னு சொன்னால் எனக்கு அந்த குறைஞ்ச இதில் வாழ்ந்து பழகினபடியா அந்த உள்ளதை கொண்டு வாழ்ந்து பழகினபடியா எனக்கு இந்த கடைசி காலம் வரை நான் உள்ளதை கொண்டு தான் வாழ்கிற மாதிரி. பெருசாக எனக்கு சிலாவளிக்கணும் ஆடம்பரம் செய்யணும் விருப்பம் இல்லை. அதனால் நான் இந்த குசினியை எனக்கு தெரிஞ்ச அளவில் செம்மப்படுத்தி கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்கிறேன். அவ்வளவும் தான். சொன்னா நம்புவீங்களோ இந்த சிவருக்கு அம்மா 1 ரூபா செலவழிக்கணும். அது இப்போ என்ன சொல்லுவாங்கக்கா, உண்மையிலேயே வாழ்க்கையண்டா இவ்வளவுதான் புரியா வந்தா என்ன, நாங்கள் உழைச்சா என்ன, அதை மிச்சப்படுத்தணும். தேவையில்லா செலவழிக்க கூடாது. என்னுடைய கருத்து இந்த குசினி வந்து நாங்கள் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம், உனக்குத்தான் இருக்க வீடு. அப்போ நிரந்தரமாக இது கிடக்க போகிறது இல்லை. அப்போ இதுக்கு ஏன் தேவையில்லா செலவழிப்பான். ஒரு பிள்ளையெல்லாம் உன்னோட கோவப்பட்டவா நான் அந்த திருத்தம் கொண்டு சொல்ல தன்னோட காசு கொண்டு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி போட்டது இல்லோ. அப்போ ஏன் நான் அதை வேண்டேன், அந்த பிள்ளைக்கு நான் முதல் சொல்லி போட்டேன். ஏன் வேண்டேன்டா பாவம் என்ன, அதுகளும் கஷ்டப்படுற காசுகளை நாங்கள் வீணாக்க கூடாதோ. அப்போ நாங்கள் கொஞ்சம் செம்மையாக வைப்போம். பாவம் அடைக்கையில கொள்ளையில தண்டையில தான் கவலைப்பட்டவா. இது உள்ள அடைச்சா எங்களுக்கு வெளிச்சம் பெறாது. உள்ள அடைச்சாச்சு. நாங்கள் இப்போ வீடியோ திறந்து விட்டு இடம் விட்டு கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் விட்டு இஞ்சினா காகங்கள் குறைவு இருந்துட்டு வருவினோம், இருந்துட்டு போவினோம்.
அப்போ அவையால் எங்களுக்கு ஒரு கரைச்சலும் இல்லை, அவை வர வேணும். காக பிள்ளைகள் வர வேணும் வீட்டுக்கு. அப்போ அவைக்கு முடம்பிட வேணும். சனிச்சரனுக்கும் வழி விடணும். அவையும் ஃபுல்லாக வீடு வளர்த்தியோ வெளியிலையோ நிற்க வேண்டாம்னு சொல்லிடாது. அப்போ நான் இப்போ இந்த தோசையை ஊற்றப்போம். நாங்கள் பறவைகள் மிருகங்களுக்கு வழி விட வேணும். அவைக்கும் முடஞ்சல் செய்யக்கூடாது. அவையும் இதில் ரெண்டு பார்க்கணும். இல்லை நாங்கள் இல்லை யாராமட்ட அவை இதில் ரெண்டு பார்க்கணும். பார்த்துட்டு போ. சரி, நான் அள்ளப்பட மாட்டேன். இதான் அந்த ரொட்டி இந்த வலி தோசை இப்படி சுத்த வைக்க அள்ளப்படும். அந்த தோசை இப்படி வருமா இல்லை எல்லாருமே இப்படி தான் வருமா? கொஞ்சம் நெருப்பு குறைக்க வேணும், இல்லாட்டி இப்படி தான் வரும். கதியா இதைத்தான் நான் சொன்னேன். நான் சொல்கிறேன்னா நீங்கள் ரொட்டி சுடாங்க பிள்ளைகளை தோசை தட்டு பழுதாக போடுமெண்டா அவள் அவர் அம்மா இருக்கிறா ரொட்டி வாய் இந்த நாளன் ரொட்டி தான் சொல்லுவா. இதுலையே சொல்லுவா, இதில் போடுவா பிடிச்சி. அப்போ அவாவே அந்த ரொட்டியே நாங்கள் வினக்கிடக்கூடாதுல்ல, சூடு ரொட்டியை. அப்போ நாங்கள் தட்டை ஈரமாக கிடக்கு காய வச்சுட்டு போடுவோம். இந்த தோசை எழுதும் பாடி ஒன்றாங்கோ இந்த போ சரி வரும். மற்றது இப்போ கொஞ்சம் அடப்பு கொஞ்சம் வேகமா எரியுது. அப்படித்தான். சம்பல் அடிப்போம். சம்பலுக்கு கருவேப்பிலை சம்பல் பேர். அது 2 பச்சை மிளகாயும் போடுவோம். ஒரு 3 பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போடுவோம். கூடி போச்சு 2 எடுப்போம். மாங்காய் பச்சை மிளகாய் போட்டால் உரைக்கும் என்ன, அப்போ கொஞ்சம் குறைப்போம். 3 பச்சை மிளகாய் போடுவோம். என்ன கருவேப்பிலை நல்லா கழுவி போட்டடிப்போம். தோசை ஒரு பக்கத்தால் சுடுபடுறது, நான் ஒரு பக்கத்தால் சம்பல் அடிப்பேன். இதை நீ அதுக்கு சம்பல் அடிக்க வருவேன். கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டேன்னா கண்ணு கவரம் போடும். அதெல்லாம் பத்தி பிடிச்சு கொண்டு இருக்கீங்க. இது எங்கள்ட பழைய காலத்து சமையல். ஏன் சொல்லுங்க, ஒரு பக்கத்தால் இதெல்லாம் சம்பல் அடிக்கணும், ஒரு பக்கத்தால் தோசை சுடிக்கணும், ஒரு பக்கத்தால் பொடிகள் வந்துட்டு. ஆனால் பொடிகள் வந்துட்டு தின்னையில் தீ கொண்டு போவோங்க பொடிகள். இன்றைக்கு கரண்ட் இல்லாதபடியா அவியல் எல்லாரும் குளிச்சு வெளுக்கிட்டு நிற்கணும் வீட்டில். 5 மணிக்கு தானே இன்றைய கரண்ட் வந்து தரணும். 9ல இருந்து 5 மணி வரைக்கும் கரண்ட் இல்லை. ஆடல் பாடல் அபிநயம் ஆடுதா காவடியா தூக்கு காவடியா அந்த ஆடும். இது தோசை ஓடுது. என்னுடைய தோசை காக்கள் எல்லாம் பேச போடுவார். தோசை மாதிரியே இல்லை. ஏதோ வட்டமாக வரணும்னு இருக்கும். நான் கொண்டு வந்துட்டீங்க மொத்தமாக போட்டு. இல்லை மொத்தம் தான் நல்லது. வியாபாரம் செய்ய போறேன் இல்லையே. இந்த தோசை தட்டு இதோட முந்தி ஒன்று விட இருந்தது. அது ஆக பழமையாக போட்டுடும். அப்புறம் சமைச்சு வாங்கி கடை போடுவினோம். கடை சந்தையண்ட போடுவினோம். அங்கே வேண்டிதான். அது சந்தை உடைக்க போய் வேண்டணும் இல்லை. என்னென்றாலும் ஒன்று பண்ணலாம். எல்லாம் மிக்சர்கள் அதுகள் எல்லாம் வச்சிருக்கணும். சாப்பாட்டு சாமானும் பண்ணலாம், பொருட்கள் இதுவெல்லாம் பண்ணலாம். அதில் கொஞ்சம் பிளவுறவாக குடிப்பினோம். அப்போ இதை ஏதோ மலிவாத்தான் வேண்டினாங்க. அப்போ பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, மலிவா வேண்டிட்டீங்க. என்னுடைய தோசையின் சம்பளுக்கு மாக்கள் எல்லாம் காவல் நிற்க போயிடும். தோசை வருது. அப்போ நான் இப்போ இந்த வெங்காயம் பட்டுறதுக்கு பெரிய வெங்காயம் தான் கொண்டு வந்தேன். இந்த கத்தி தான் வேண்டி வச்சிருக்கிறேன் வாழைக்குலை வெட்டுறதுக்கு. அப்போ வாழைக்குலை வெட்டி கத்தி வாழை கயிறு படிஞ்சு நல்ல கூர் கத்தி. இந்த கத்தி அப்போ அங்கேயோ வேண்டி கொண்டு வந்தோம் கோயிலில். என்ன இங்கே கோயிலுக்கு போன இடத்துல இந்த கத்தி எனக்கு வேண்டி கொண்டு வந்தது. நான் அப்போ மச்சங்கள் பாவிச்ச கத்திகளை வாழையில் எது வெட்டக்கூடாதுல்லோ. பட் இந்த கத்தியை அதுக்கண்டே வச்சிருக்கிறேன். அந்த கீழே உள்ள மிலியால் அந்த விழுந்து கிடக்கும் அந்த இலியால் வெட்டுறதுக்கு இதுகள் எல்லாத்த வரைக்கும் இதை வச்சிருக்கிறேன் நான். மற்றது வெங்காயம் பட்டேக்க இந்த நுனியை வெட்டணுமா, அதே 2 கேட்டால் எனக்கு தெரியாது. தெரியாது, ஆனால் வெட்டுவேன். உண்மையா வெட்டணும்னு சொல்ல கேள்வி.
அப்போ எனக்கு ஏன்னு கேட்டால் தெரியாது. அப்போ அன்றைக்கு ஒரு நாள் சாமியை கேட்டால் ஏன் அந்த மூட்டு பக்கத்தை அவ்வளோத்துல தாட்டு விட்டுறேன்ட்டு. ரெண்டாவது தோட்டக்காரர் இல்லை சாமி எனக்கு சொன்ன வார்த்தை இல்லை தந்தை அத்தியாக சொன்னாலையாம். என்னென்றால் அதுக்குள்ளதான் அந்த மருந்து அடிக்கிறது அந்த மூங்களுக்கு இறங்கி நிற்குமாம். அப்போ கூட வெட்டுறவியா ரெண்டு தான் கேட்டதுக்கு அவன் சொன்னவியாம். அப்போ அவைகளுக்கு தானே தெரியும் சொன்னவையெல்லாம் வந்து கேள்வி. அதுக்கப்புறம் நானும் அதை வெட்டுறேன். நீ கண்ணு கவர்ந்து விடும் பச்சை மிளகா முக்கியமான சாமான வடிவா இருக்கு தெரியுமா பார்க்க சூப்பரா இருக்கு வடிவு. நல்ல வடிவா இருக்கு. அப்ப நீங்கள் இப்ப பார்த்தீங்கள் என்றால் என்னுடைய சம்பளக்குரிய தேங்காய். சரி இதுக்கு தேசிக்காய் அப்படி விடவும். தேசிக்காய் அப்படி கொண்டு வரலையோ? நீ இன்னும் போண்டு அதோ ஒரு தேசிக்காய்க்கு போக வேண்டி வந்துட்டு புளி விடாம இருக்கும் சாப்பிடலாம். புள்ள நல்லா இருக்கு. உரைக்காது புளி விடணும் கட்டாயம். இப்ப தேசிக்காய் இல்லையண்டா தேசி மரம் காய் கட்டுக்கும். இதுல டக்கண்ட பிடுங்கி வைக்க பிறகு தேசி காய்க்கா போகுது. காய்க்கிற தருவாயில நிக்குது. காய்ச்சாங்களுக்கு சுகம். என்னுடைய தோசை ஒரு தோசை 2 தோசை காணும் ஒரு ஆளுக்கு. சில பேர் சுடுங்குவார். அவங்க புட்டுட்டு அவங்க சிலாவை போட்டு ஒரு சிலாவர் என்ன பிள்ளைங்கன்னா கிடையாது. நான் பட்டத்துக்காண்டி பார்க்க தோசை அள்ளுப்படுது. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா உங்க தட்டு வந்து ஹீட் ஆயிட்டு அதான் பிரச்சனை. அது பிரச்சனையா? முடியாம கிடக்கியப்பா சுடச்சுடும். எங்க சாப்பாடு சாப்பிடுற நிக்கிற ஹாய் சொல்லி விடுங்க. என்ன சாப்பிட போறீங்க? தோசை சாப்பிட போறீங்க. பிள்ளைக்கு நீங்க ஒரு தோசை போட்டு போங்க. அவருக்கு தோசையும் கருவேப்பிலை சம்பளம் எல்லாம் முடிஞ்சது. அதோட வந்து எங்க பொம்பளமும் வந்து நிக்கிறா. காய் அப்ப என்ன சாப்பிட வந்த நீங்க? என்ன சாப்பிட வந்த நீங்க? சுத்தி விட்ட தோசை. சரி பிள்ளையும் தம்பியும் இன்றைக்கு வந்து நாங்கள் தோசையும் தம்பளும் சாம்பாரும் வந்து போட்டு சாப்பிட போறோம். சரியோ? அம்மா வந்து தோசையெல்லாம் மடக்கி கொண்டு இருக்கிறோம் பாருங்க. தோசையெல்லாம் சுட்டாச்சு. அங்காலையும் வந்து தோசை சுடுபட்டு கொண்டு இருக்குது. தட்டு ராக்கிட்டுங்களா? என்ன இல்லை காணும் மிச்சத்தை பிறகு நாங்கள் சுடுவோம். இல்லை பேருந்து ஊற்றி சாப்பிடலாம். வச்சா காஞ்சிடுவோம். சரி பாருங்க சம்பல் மற்ற வந்து சாம்பார் வந்து தேவையான சொன்னால் விட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறீங்களோ? நானும் ருத்திக்கு மாதிரி சாப்பிடுவேன். சரி நாங்கள் பாருங்க எல்லாமே வந்து போட்டாச்சு. தோசை சம்பல் இங்கால வந்து தோசை அங்கால வந்து தோசை சுட்டு கொண்டு இருக்கிறா. மிச்சம் பிறகு சுட போறாங்க. அப்படியே வந்து சாம்பார். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம். உங்களுக்கு சாம்பார் வேண்டாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சரி நாங்கள் இதுல இருந்து சாப்பிடுவோம். சரி பாருங்க நாங்க வந்து தோசை சம்பல் சாம்பார் எல்லாமே வந்து ரெடி ஆகி வச்சிருக்கிறோம். ரித்திக் சாம்பார் இதுக்குள்ள விடட்டும் அவருக்கு வேண்டாமா? இப்ப நானுமே வந்து தோசையும் சம்பலும் அம்மா சுட்ட தோசையும் சம்பலும் சாப்பிடு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லியா. முதல்வாய் யாருக்கு தருது? அண்ணா கொடுப்போமே முதல்வாய். தம்பி சாப்பிட வைக்க இப்படி இருக்க கூடாது. கடவுள் கோவைக்கும் உங்களுக்கு தம்பி நீட்டா இருங்க. இல்ல இல்ல அப்படி இருக்கலாம். அப்படித்தான் சாப்பிட போறேன். பாத்தீங்களோ இது சாப்பிடுவேன். அவ என்ன மடியில இருந்துட்டா. அப்ப நானுமே வந்து பாதிராக்கு பாத்தீங்க நீங்க சுட்ட தோசை வந்து வியாபாரம் ஆகுது.
சாப்பிட்ற தம்பி நீட்டா இருங்க, எனக்கு பிடிக்காது, எனக்கு இப்படித்தான் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் நாள் கூட கடி போட்டு சொல்றோம், இப்ப அடிக்க கூடாதா. உண்மைக்குமே வந்து நல்ல சாஃப்டா இருக்கு தோசை. நீங்களும் வந்து வீட்டுல சுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா இப்படி சிறப்பான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வந்து நல்லா இருக்கும். இவர் சொல்றாரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யறான்னு. அவ சொல்றா வாழையில தின்றேன் அவ ஆட்டுக்குட்டியா இவர் கேட்கிறார் வாழையில தின்றேன் என்ன நடந்த சொல்லுவாங்க இருக்கா. ஆட்டுக்குட்டி வாழையில தின்ற ஒண்ணு நிக்குது, அதை கலப்ப கொண்டையில பாட்டு நடக்குது. வாய பாருங்க இருக்கா. ஒரு பாட்டு பாடி காட்ட பாட்டு பாடி காட்ட லைட்டு போட பாட்டு பாடி காட்ட போறீங்க சித்திக்கு. இப்ப உறைச்சி போட்டுதோ நீங்க பாட்டு பாடி காட்டுறீங்களா? இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் விடிய கிழமை வந்து இப்படி ஒரு பம்பரா ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்னு சொல்லிட்டு வந்து வந்த நாங்கள். உண்மைக்குமே நல்ல ஒரு வீடியோ. தாங்கோ கையில தாங்கோ, பெருசா பிச்சு கொடு, பெருசா பிச்சு கொடு. கையில பிச்சு தாரதான் அது குளிச்சுட்டு தான் வந்தது. சரி, நாங்க வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா. வாய்க்குல சாப்பாடு இருக்கிறபடியா அவர் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆதிரா. அதான் அம்மா. பாய்.